Hi, hello, வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது நம்ம ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன் எதை வச்சு பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன், அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த வெண்டைக்காய் வீட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார், அப்படிலாம் வெண்டைக்காய் பொரியல் அப்படிலாம் பண்ணுவோம்ல. சேம் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் கான்செப்டாக பண்ண போகிறோம். ஆனால் இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பில் வச்சு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா வெண்டைக்காய் பொடி பிரட்டல். ஸோ இந்த வெண்டைக்காய் பொடி பிரட்டல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா. வெண்டைக்காய், மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர், ஆனியன், முந்திரி பருப்பு, முழு தனியா, உப்பு, காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதுலாம் இல்லை. இந்த வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த வெண்டைக்காய் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணுற ஸ்பெஷல் பவுடர் வந்து இதில் போட்டு நம்ம டாஸ் பண்ணணும். இதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். ஸோ இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வெண்டைக்காய் வந்து நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரவுண்டாக நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் தாளிப்புக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த எண்ணெய் சூடாகட்டும். சைடில் வந்து நம்ம என்ன பண்ணால் இங்கே இன்னொரு பேன் வச்சுருக்கோம்ல, இந்த பேனில் வந்து இங்கே என்கிட்ட வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து உளுத்தம் பருப்பு அளவு வந்து அதிகமாக இருக்கணும், கடலை பருப்பு அளவு கம்மியாக இருக்கணும். இதோட ரேஷியோ எப்படி கேட்டிங்கன்னா, வந்து உளுத்தம் பருப்பு வந்து 2 கரண்டி போடுறீங்கன்னா கடலை பருப்பு 1 கரண்டி போட்டால் போதும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அடிஷ்னல் இன்னும் வேறு என்ன ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக என்ன ஆட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேர்க்கடலை ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு வறுக்கும் போது பவுடர் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட, ஆனால் ஆக்சுவல் ரெசிபி இது மட்டும்தான், வெறும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வச்சு தான் பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேனில் வந்து பாருங்கள், உளுத்தம் பருப்பு இங்கே ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு கை அளவு எடுத்துருக்கேன். இதில் பாதி வந்து கடலை பருப்பு, அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாய், இங்கே ஒரு 10 நம்பர் காஞ்ச மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மிளகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். தனியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தனியா வந்து கடலை பருப்பு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதில் பாதி தனியா நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ தனியா இதில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துருங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மிக்சியில் போட்டு நம்ம வந்து சோத்தை பண்ணி பவுட்ரு பண்ணுறோம். இதில் வேணால் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கருவேப்பிலை போடுறதுனா என்ன ஒன்றுனா, கருவேப்பிலை போடும்போது உங்களுக்கு அந்த கலர் லைட்டாக மாறும். கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு மாறும். இந்த வெண்டைக்காய் பொடி பிரட்டல் எதோட சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம பொரியல் எல்லா ப்ரிப்பரேஷன் சாப்பிடலாம். காரக்குழம்பு இல்லை சாம்பார் பர்டிகுலராக எதோட சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா, இந்த கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தோரம்பருப்பு இல்லை பாசி பருப்பு ரெடி பண்ணிவிட்டு புளி போடாமல் ஜஸ்ட் வெறும் காஞ்ச மிளகாய், இந்த பூண்டு, வெங்காயம் தாளித்து அதில் கொட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட பேர் தான் கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிள்ளி போட்ட சாம்பாரோட இந்த வெண்டைக்காய் பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் லஞ்சு இல்லை டின்னர் டைமில் வந்து நீங்கள் ஒரு ரைஸோடு தொட்டு சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து 4 o'clock வந்து ஒரு வெஜிடபிள் பேஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி, வறுத்த முந்திரியும் போடலாம், காஞ்ச திராட்சை போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் பண்ணும்போது என்னன்னா, அந்த உளுத்தம் பருப்பு கடலைப்போ கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ ஆயில் இங்கே சூடாகுது. இங்கே சூடாக ஆன பேருக்கு மட்டும்தான் வந்து வெண்டைக்காய் இதில் போடணும். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் கிறிஸ்பியாக வரும். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு போடும்போது என்னன்னா, வெண்டைக்காய் கொஞ்சம் ஈரப்பதம் உள்ள ஒரு காய்கறி. அந்த ஈரப்பதம் உள்ள காய்கறி கொஞ்சம் ஹை ஃப்ளேம் கரெக்டாக கம்மியாக இருந்ததுன்னா
ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து சக் பண்ணும், ஆயில் சக் பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் நல்ல ஃப்ளேம் நல்லா சூடான பிறகு, ஆயில் நல்லா சூடான பிறகு இந்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு ஊற்றும்போது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும்போது அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே இருக்க மிக்ஸி ஜாரில் வந்து நான் இதில் ஆட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இது பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பவுடர் ரெடி பண்ணி அந்த காஞ்ச மிளகாய், உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக ஒரு 90% அளவுக்கு நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெண்டைக்காய் வந்து இதில் டேரெக்டாக ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. முக்கியமாக நீங்கள் தண்ணியோட போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா மேலே கண்டிப்பாக வெடிக்கும். ஸோ வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணுங்க. வெண்டைக்காய் ரெடி ஆகட்டும். இப்போ சைடில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்க ஸ்டவ்வில் வந்து நம்ம டைரெக்டாக தாளிப்பு போட போகிறோம். தாளிப்புலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணால் இந்த முந்திரி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு இதில் வந்து தாளிப்பாக போட போகிறோம். ஒரு காஞ்ச மிளகாவை சும்மா கையில் உடச்சி இதில் போடலாம். காம்பை கிள்ளிட்டு சும்மா ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு லைட்டாக நீங்கள் கலர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெண்டைக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும். அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். ஸோ அப்போ தான் அந்த வெண்டைக்காவை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் எடுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பவுடர் மசாலா போடும்போது உதிரியாக வராது. நீங்கள் ஸ்நாக்ஸாக ஈவினிங் சாப்பிட்ணுன்னு வச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போது என்கிட்ட இருக்க இந்த வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். சும்மா பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு ரொம்ப நாள் சாத்தே பண்ணோம்னா சும்மா அப்படி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேன் கையில் எடுத்துருங்க பெஸ்ட்டு. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கிடும். ஸோ அதனால் சும்மா ஒரு பேச்சுக்காக லைட்டாக சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தனியா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் கூட இருக்காது. 1/4 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூனில் நம்ம ஸ்வீட் வீட்டில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த பாயாசம்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் வந்து இந்த தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலா வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அந்த ஆயில்லையே. இன்னும் ஒரு 2 செகண்ட் விடலாம். வெண்டைக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டவ் இங்கே ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே போட முடியாது. பவுடர் மசாலா பேஸ் பண்ணி காரத்தை இன்க்ரீஸ் பண்ணு வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ வேணும்னா காஞ்ச மிளகா ஸ்டார்டிங் 2 காஞ்ச மிளகா போடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுடர் மசாலா ஸ்பெஷலாக ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்பைசஸ். ஸோ அந்த பவுடர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது ப்ரிப்பரேஷன். எக்காரணத்துக்கு கூட அதிகமாக சில்லி பவுடரோ தனியா பவுடரும் போடாதீங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான வெண்டைக்காவை இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் கையில் தொடும்போது தெரியும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதே லஞ்ச்லேயே டின்னர் சாப்பிடும்போது பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது வந்து பெருங்காயம் போட வேண்டியதில்லை. ஸோ அதனால தான் நான் பெருங்காயம் போடாமல் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து பெருங்காயம் ஜஸ்ட் லைட்டாக அந்த பவுடரை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரி, காஞ்ச மிளகாய், தாளி போட்டோம் பார்த்தீங்களா, வெங்காயம்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும்போது பேனில் ஆயிலாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை இதில் போடும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆயில் எல்லாத்தையும் சக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பவுடர் வந்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வெண்டைக்காவை ஜஸ்ட் லைட்டாக பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த வெண்டைக்காய் பொடி பிரட்டல் ரெடி. நீங்கள் இந்த வெண்டைக்காவை ஜஸ்ட் லைட்டாக அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் அந்த கடலை பருப்பு உளுத்தும்போது ஸ்லோவாக வறுத்த அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் 90% அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும் சொல்லியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு சின்ன பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.